வாழ்க வளமுடன் மக்களே. இதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு ட்ரைட் சிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நீங்கள் யூஸ்வலாக வந்து இதை எங்கே பார்க்கலான்னா, இந்த கோவில் திருவிழாவில் எல்லாமே வந்து நிறைய வச்சு விற்றுட்டே இருப்பாங்க. ஒரு 10 ரூபா 10 ருபீஸ் 20 ருபீஸ்னு விற்றுட்ருப்பாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு ட்ரைட் சிப்ஸ். நம்ம இப்போல்லாம் வெளில வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து பச்சையாகவே ரோயாகவே நான் அதை வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ரோயாக ஃப்ரை பண்ணிட்டுனா அதில் வந்து ஹைட்ரஜன் சயனைடுன்னு உள்ள ஒரு கெமிக்கல், தட் இஸ் பாய்சனஸ் கெமிக்கல் அதில் இருக்கும். அது வந்து ரொம்ப கெடுதல், நமக்கு உடம்புக்கு ஹெல்த்து வைஸாக ரொம்ப கெடுதல். அதனால் நிறைய இதே மாதிரி கிடச்சிட்டுன்னா ஒரு வருஷத்துக்கும் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிப்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம சிப்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கிடச்சிட்டுன்னா நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலம்பி எடுத்துருங்க. அதில் உள்ள மண் எல்லாமே போயிடும். இப்போ இதோட தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், நல்லா கழுகுனதுக்கப்புறம் அலம்புனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணிடணும், அப்படி ரவுண்டாக. ஏன்னா அப்போ தான் சிப்ஸுக்கு வந்து சைஸ் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இதோட தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எகெயின் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி அலம்பணும். நம்ம தண்ணி ஊற்றி அலம்ப அதில் இருக்கிற சயனைட், ஹைட்ரஜன் சயனைட் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றி அலம்பணும், பார்த்துக்கோங்க. கம்மியாக இருக்குது, அது வந்து வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி அலம்பாமல் இருக்காதிங்க. ஏன்னா அது மாதிரி அந்த பாலில் தான் உங்களுக்கு வந்து அந்த பாய்சனஸ் தன்மை நிறைய இருக்கும். ஒரு 2 வாட்டி தண்ணி ஊற்றி அலம்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது, இந்த கிழங்கு செலக்ட் பண்ணும்போது நல்லா கொதித்த உடனே வேகிற மாதிரி நல்லதாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அப்போனா சிப்ஸ் வந்து ஹார்டாக போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எகைன் நீங்கள் வந்து கழுகி எடுத்துடணும், நல்லா அலம்பி எடுத்துடணும். நல்லா வேகிற கிழங்காக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மரவள்ளிக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். அந்த ஹீட்டுனாலையும் அந்த மீதி இருக்கிற பாய்சனஸ் தன்மை எல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம வந்து வருஷத்துக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுனால தான் இவ்வளவு எனக்கு கொஞ்சம் நிறைய கிடச்சிருச்சு. அதனால் நான் வந்து சிப்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்கிற தண்ணீரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். அதுக்குன்னு வெந்து உடையக்கூடாது. கரெக்டாக ரொம்ப வெந்து உடஞ்சிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு முடியாது, கரெக்டாக கட் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக பார்த்து பண்ணணும், ஏன்னா சூடாக இருக்கும். ஸோ இதேமாரி கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி ஹார்டாக இருந்தால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடணும். இது வந்து ரொம்ப நல்லா வேகிற கிழங்கு, அதனால் கொதித்ததும் வெந்துடும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்புறமேல்ட்டு சிப்ஸ் போடும்போது நம்ம உப்பு சேர்த்துப்போம். இல்லை பேருக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கெல்லாம் போட வேணாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போது கொஞ்சம் இலக்கி எடுத்து கொடுத்துடலாம். ஒன்று எடுத்து நம்ம எகைன் கட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக போகுது. இதே மாதிரி பண்ணணும். அதுக்குன்னு வெந்த உடையாமலும் பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க. இல்லைன்னா நம்ம தனியாக பண்ணுறதுன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வெயிட்டாக இருக்குமா, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒன்றா இதுமாரி எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சால் நீங்கள் வந்து மொத்தமாகவும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஒன்றா தான் எடுக்கிறேங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னா இப்போது இதை வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதனால் எகைன் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணணும். ரொம்பவும் கூல் ஆகிட்டுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. அந்த வெதுப்பாக சூடாக இருக்கும்போது தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அது கட் பண்ணும்போது நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படின்னும் கட் பண்ணக்கூடாது. அதுமாரி இந்த கத்தி இருக்கு இல்லையா, அது வந்து மெலிசு கத்தியாக இருக்கணும்.
அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதும் மெலிசாக இருக்கும். மொத்தமாக இருக்கிற கத்தின்னா கட் பண்ணும்போது பெருசு பெருசாக இருக்கும். அப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஃப்ரை ஆயிரும், ஆனால் டைம் எடுக்கும், ஹார்டாகவும் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மெலிசாக இதே மாதிரி கட் பண்ண முடியுமோ அதே மாதிரி மெலிசாக கட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி கத்தி சின்னதாக இருந்தால் போதும், நம்மளால் மெலிசாக கட் பண்ண முடியும். நீங்கள் எந்த சைஸில் விரும்புகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்போ எடுத்துடலாம். ஏன்னா நல்லா வேகிற கிழங்காக இருந்தால் தான் இது மாதிரி நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா ஹார்டாக இருந்தால் ஒரே மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அதுமாரி ஒன்று ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் திருப்பியும் அதை கட் பண்ணி விட்டுறணும். இல்லைன்னா ஒன்று ஃப்ரை ஆகும், ஒன்று ஃப்ரை ஆகாமலும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் மொட்டை மாடியில் கொண்டு நல்ல வெயிலில் காய வச்சிடணும். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது பாருங்கள், சூப்பராக எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு அந்த வேஷ்டியில் இல்லைன்னா பாயில் ஏதாவது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, வடகெல்லாம் காய போடுறதுக்கு போடுவீங்க இல்லையா, அதுமாரி துணியில் காய போட்டு எடுத்துடலாம். காய போடும்போது ஒன்று ஒன்று ஒட்டி இருந்தால் அதை பிரித்து விட்டுருங்க. ஒன்று வந்து ஒட்டும். அப்போ அது வந்து மாற்றி மாற்றி போட்டுருங்க. 2-3 நாளில் ஒரே நாளில் காயும், இல்லைனாலும் அது 3 நாளில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி சவுண்டு கொடுத்துருக்கோங்க. நல்லாவே நான் 3 நாள் ஃபஸ்ட்டு நாள்லேயே காஞ்சிருச்சு. ஆனாலும் ஒரு 3 நாள், ஏன்னா நம்ம வருஷத்துக்கும் இதுமாதிரி டப்பாவில் போட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா அது பாட்டு கிடக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எப்போது மழை சீசன்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டுட்டுனா எண்ணெயில் பொரிச்சு தேவைக்கு உப்பு மிளகா எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டோன்னா அந்த மழைக்கும் அதுக்கும் செம்மையாக சாப்பிடலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சோண்டு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே போட்டுருங்க. அதுக்கு வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரி எண்ணெயில் நம்ம போட வேணாம். ஒரு கொஞ்சம் சூடான உடனே போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி மீடியம் ஹீட்டில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே வரைக்கும் வேகணும் இல்லையா, இல்லைன்னா ஹார்டாகிடும். நல்லா ஒரு மீடியம் சைஸ் மீடியம் ஹீட்டில் மெதுவாக பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல சவுண்டு வேணும், தலைன்னு சவுண்டு இருக்கும். அப்புறம் அதுமாதிரி ரொம்ப கொஞ்சம் பூவி வர மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்படியே பபிள்ஸ் மாதிரி. இப்போது தேவைக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம், தேவைக்கு உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா அப்படியே குலுக்கி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருந்தா அது ஒரு 2 வாரம் இருக்கும். அதுவும் ஒன்றும் கெட்டு போகாது. இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு கழுகி பண்ணுறது தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுமாரி நியூட்ரிஷியஸும் கூட. நம்ம இப்போல்லாம் வாங்கி சாப்பிட்றது பச்சையாகவே அவங்க வறுத்து விற்கிறது. அதில் வந்து ரொம்ப பாய்சனஸ், சைரன்னாலே ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அதனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை கரன்னு இருக்குது பாருங்களேன். எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். 1 கிலோ கிடச்சாலும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கினா வருஷத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் எதையாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. குட் லக்.